கமாண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இவங்க பேரு ஆர்த்தி. இவங்க இப்பதான் 12ஆம் வகுப்பு படிச்சு முடிச்சிட்டு இப்போதைக்கு வீட்ல தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. மேற்கொண்டு படிக்கிறதுக்கு வசதிகள் பத்தாது. ஏன்னா இவங்க அம்மாவும் இப்போதைக்கு உடம்பு முடியாம 2 மாசமா படுத்த படுக்கையா இருக்கிறாங்க. இப்ப அவங்க அப்பாவும் அப்பப்ப கூலி வேலைக்குத்தான் போவாரு. மத்தபடி பாத்தீங்கன்னா அதுல கொஞ்சம் குடிச்சிட்டு மேற்கொண்டு இருக்கிற பணத்துல தான் தன்னுடைய அம்மாவுக்கு டேப்லெட் வாங்கிக்குவாங்க. நம்ம ஆர்த்தி இப்போதைக்கு டைலரிங் கோர்ஸ் படிச்சு முடிச்சிட்டு அந்த தொழில்ல வர வருமானத்தை வச்சுதான் கொஞ்சம் கொஞ்சமா வீட்டு செலவுகள், மத்தபடி தன்னுடைய அம்மாவுக்கு மருந்து மாத்திரை செலவுகள்னு வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் இவங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்கிறான். அவன் பாத்தீங்கன்னா ஊருக்கு தருதலை, வீட்டுக்கு அடங்காத பிள்ளை. எப்பொழுதுமே வீட்டுக்கு வரமாட்டான். மத்தபடி வந்தாலும் அந்த நேரத்துக்கு சாப்பாட்டுக்கு மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே போயிருவான். வீட்ல இருக்கிறவங்களை கவனிக்கவும் மாட்டான். ஒரு வருமானம்னு சொல்லிட்டு ஒண்ணு கொடுக்கறதுக்கும் ஆள் கிடையாது. இப்போதைக்கு நம்ம ஆர்த்தி ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க அம்மாவையும் வலுக்கட்டாயமா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு பார்க்கறாங்க. ஆனா அவங்க சுத்தமா ஒரு இன்ச் கூட நகரல. ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும், நான் இப்படியே என்னுடைய காலத்தை ஓட்டிட்டேன். இதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பொழைச்சு என்ன பண்ண போறேன்? எனக்கு ஒரே ஒரு கவலை மட்டும்தான் இருக்கு ஆர்த்தி. உன்னை எப்படியாச்சும் ஒரு நல்ல இடத்துல யார்கிட்டயாச்சும் கொடுத்துறணும். ஏன்னா நீ இங்க இருக்கக்கூடாது. தயவு செஞ்சு நான் சொல்றத மட்டும் கேட்டுக்கோ. நான் இறந்துட்டேன்னா இங்க இந்த வீட்ல நீ இருக்காதே. உன்னுடைய அப்பாவும் அண்ணனும் உன்னை பாத்துக்க மாட்டாங்க. உன்னை நரகத்துல தள்ளணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. நான் செத்த அடுத்த செகண்டே நீ இந்த வீட்டை விட்டு கிளம்பிரு. இங்க தயவு செஞ்சு இருக்காதே அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம ஆர்த்தியும், என்னமா சொல்றீங்க? எதனால இந்த வார்த்தை சொல்றீங்க? எதுக்கு அப்பாவையும் அண்ணனையும் தப்பா சொல்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம ஆர்த்தியோட அம்மா, நான் சொல்றத மட்டும் கேளுமா. இதான் என்னுடைய கடைசி ஆசை. ஏன்னா எனக்கு ரொம்ப உடம்பு முடியல. இதுக்கப்புறம் நான் இருப்பேனான்னு ரொம்பவே டவுட்டா இருக்கு. அப்படி இருக்கிறப்பதான் நான் உன்கிட்ட சொல்றேன், நீ தயவு செஞ்சு நான் செத்த அடுத்த செகண்டே இந்த வீட்டை விட்டு போயிரு. எங்கேயோ எப்படியோ போய் பொழைச்சுக்கோ. இங்க மட்டும் தயவு செஞ்சிருந்துராதே அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்க தப்பா எடுத்துக்கிட்டு இருக்கீங்கம்மா. நீங்க இன்னும் நல்லா உயிரோட இருப்பீங்க. உங்களுடைய நல்ல எண்ணத்துக்கு நீங்க நல்லாதான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் மருதம்மாளும் ஒரு அம்மா வருவாங்க. நம்ம ஆர்த்தி அம்மாவோட ரொம்பவே அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட். எப்பொழுதுமே இவங்க 2 பேரும் சிரிச்சு பேசிக்கிட்டு வேலைக்கு போன டைம்ல எல்லாம் 2 பேரும் ஒன்னா வேலைக்கு போவாங்க. இப்போதைக்கு உடம்பு முடியாம படுத்த படுக்கையாகவும் அவங்க மருதமாதான் அடிக்கடி இவங்கள பாத்துக்கிறது, மத்தபடி இவங்களுக்கு ஹெல்ப் பண்றது எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துல இவங்க அடுத்த நாள் பாத்தீங்கன்னா காலையில விடியற காலையிலேயே எந்திரிச்சு வீட்டு வேலைகள் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆர்த்தி, அப்பா, அம்மா, அண்ணன் எந்திரிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போய் பார்க்கறப்பதான் அவங்க இறந்திருப்பாங்க. எப்பொழுதுமே உடம்பு சரியில்லைனாலும் காலையிலே பாத்தீங்கன்னா 5-6 மணிக்குள்ளேயே எந்திரிச்சிருவாங்க. இப்ப ஏன் இன்னைக்கு இன்னும் தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு 5:30 போல பார்க்கறாங்க. அவங்க இறந்து கிடப்பாங்க. அடுத்த செகண்டே இவங்களும் தன்னுடைய அம்மா சொன்ன ஒரு வார்த்தைக்கு வசமாக அவங்களுடைய கடைசி ஆசைய நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த வீட்டை விட்டு கிளம்பிருவாங்க. யாருக்கும் எதுவும், அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் எதுவுமே சொல்லாம அந்த இடத்துல உடனே கிளம்பிருவாங்க. அடிக்கடி பாத்தீங்கன்னா இவங்க நினைப்புல ஓடிட்டு இருக்கிறது அம்மாவுடைய இறுதிச் சடங்குகள் எப்படி முடிஞ்சதுன்னு. அதே நினைப்புல தான் இவங்க ரோட்ல தன்னைத்தானே அறியாம நடந்து போய்கிட்டு இருக்கிறப்ப ரோட்டை கடக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பாராத விதமா கடக்கிறப்பதான் நம்ம ஆர்த்திக்கு ஆக்சிடென்ட் ஆயிருது. ஒரு கட்டத்துல இவங்க அடுத்த நாள் பெட்ல இருந்து கண்முழிச்சு பார்க்கறப்பதான் இவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற விஷயமும் தெரியுது. அப்பதான் கண்முழிச்சு பார்ப்பாங்க. அப்போ அங்க உள்ள நர்ஸ் பார்த்து, என்னம்மா உனக்கு நல்லா இருக்கா? எப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி விசாரிப்பாங்க. உடனே இவங்களும், இப்போதைக்கு நான் நல்லா இருக்கேன். என்னை யாரு இங்க கொண்டுட்டு சேர்த்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் சொல்லுவாங்க, உன்னை ஆக்சிடென்ட் பண்ண பையன் சேர்த்துட்டு அவன் கிளம்பி போயிட்டான். இப்போதைக்கு உன்னை தேடி யாருமே இதுவரைக்கும் வரல. இப்ப நீ என்ன பண்ணலாம்னு இருக்க?
உன்னுடைய பீஸ்கள் எல்லாத்தையும் கட்டி ஆகணும், உன்னை டிஸ்சார்ஜ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம ஆர்த்தியை பார்த்த டாக்டர் தான் அப்போதைக்கு வருவாரு. வந்துட்டு இவங்களுக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே அவங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு, நான் உன்னுடைய பேமெண்ட் எல்லாத்தையும் பே பண்ணிடுறேன். உனக்கு ஒசரம் நான் ஹெல்ப் பண்றேன். நீ படிக்கணும்னு தானே ஆசைப்படுறேன். நான் உன்னை படிக்க வைக்கிறேன். நீ என்னுடைய வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லுவாரு. ஒரு கட்டத்துல நம்ம ஆர்த்திக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. யாரோ ஒருத்தர் எதிர்பாராத விதமா இந்த வார்த்தை சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரே யோசனையிலே இருக்காங்க. அடுத்த கட்டமா எங்க போகணும்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிற நம்ம ஆர்த்திக்கு அப்பதான், சரி, எப்படியோ நம்மளுக்கு ஒரு இருப்பிடம் வந்துருச்சு, மத்தபடி நம்மள படிக்க வைக்கிறேன்னு சொல்றாங்க. நம்மளுக்கு படிக்கிறதுக்கும் ரொம்ப ஆசையா இருக்கு. சரி, இவங்க சொல்றதையே கேப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்த்தியும் அவங்களோடயே கிளம்பி போயிருவாங்க. அப்பதான் அந்த வீட்டுக்கு போறப்ப அந்த வீட்லன்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. ஆர்த்தி, உங்களுக்கு டாக்டர், நீங்க உங்களுக்கு மனைவி குழந்தைங்கன்னு சொல்லிட்டு யாருமே இல்லையா அப்படின்னு கேக்குறப்பதான், எனக்கு யாருமே இல்லையா, நான் மட்டும்தான் இருக்கிறேன். ஏன்னா எனக்கு அக்கா, அம்மா, அப்பா எல்லாம் இருந்தாங்க. அக்கா லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு வேற ஒருத்தனோட ஓடிட்டா. அதுக்கப்புறம் எங்க அப்பா, அம்மா அவங்க நினைப்புலயே இருந்து 2 பேரும் ஒவ்வொருத்தர் பின்னாடி ஒருத்தர் இறந்து முடிச்சிட்டாங்க. நானு பாத்தீங்கன்னா இருக்கிற சொத்து பத்துகள் எல்லாம் கொஞ்சம் விட்டு அத வச்சு எப்படியோ படிச்சுட்டு இருந்த கொஞ்ச இடத்துலயும் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி அதை இப்ப ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போதைக்கு எனக்கு யாருமே இல்லை. இப்ப நீதான் எனக்கு ஒரு உறவா வந்திருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே, நீ நல்லா படிக்கணும். நான் அதுக்குத்தான் பணம் கட்டப் போறேன் நாளைக்கு. உனக்கு படிக்க என்ன ஆசைன்னு கேட்பாங்க. அப்பதான் அவங்க சொல்லுவாங்க, எனக்கும் டாக்டர் ஆகணும். அப்பதான் எனக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி நானும் மத்த பேத்துக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம், சரி, நாளைக்கு உன்னுடைய வீட்ல உன்னை போய் விடுறேன். ஆனா படிக்கிற பொறுப்பு எல்லாத்தையும் நானே ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் தான் அங்க போக மாட்டேன்னு உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, நான் இங்கேயும் இருந்துக்கிறேன் அப்படின்னு ஆர்த்தி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவரும், எப்படியும் அவங்க வீட்ல என்ன நடந்துச்சு, உங்க அம்மாவும் இறந்துட்டாங்கன்னு சொல்ற, மத்தபடி உங்க அப்பா, அண்ணன் எல்லாம் என்ன பண்றாங்கன்னு நான் விசாரிக்கணும் அப்படின்பாங்க. சரி, நீங்க எப்படியோ விசாரிச்சுக்கோங்க, பரவாயில்ல அப்படின்னு சொன்ன பிறகு அந்த டாக்டர் பேரு அர்ஜுன். அவருதான் ஒரு ஆளை விட்டு ஆளுங்களை அங்க பக்கத்துல உள்ளவங்கிட்ட எல்லாம் விசாரிப்பாங்க. எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அங்க இருக்கிறவங்க ஒரு அம்மா மருதமாலை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வருவாங்க. அப்பதான் நம்ம ஆர்த்திய பார்த்துட்டு அந்த பொண்ணும் கட்டி அழுகுது. உங்க அம்மா இறந்துட்டா, நீ எங்க போனே? நீ ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு உங்க அப்பா உன் மேல ரொம்பவே கொலவெறியில இருக்கிறாரு. ஏன்னா நீ உங்க அம்மா மாதிரியே, நீ என்கிட்டாச்சும் ஓடி போயிட்டியா, என்ன பண்றது அப்படின்னு அவங்க உன் மேல ரொம்பவே வெறியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே, நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு எதுவும் புரியல அப்படின்னு சொல்றப்பதான், உங்க அப்பா உங்க அப்பாவுக்கு முதல் தரத்துல பிறந்தவர்தான் உங்க அண்ணன். அதுக்கப்புறம் 2வது தரத்துல பிறந்தவர்தான் நீ. அவங்க முதல் தரத்துல பிறந்தவங்க இறந்துட்டாங்க. அந்த பையனை பாத்துக்க ஆள் இல்லாம தான் உங்க அம்மாவை அவரு கல்யாணம் பண்ணாரு. உங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு அப்பாவி. ஒருத்தனை காதலிச்சு இங்க எங்க ஊருக்கு பக்கத்துல தான் ஒரு வாடகை வீட்டை எடுத்து அங்கேயே வசிச்சு வாழ்ந்து வந்துகிட்டு இருந்தாங்க. அவனும் கரெக்டான டைம்ல பணத்தை, நகை எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஊரை விட்டு ஓடிட்டான். இப்போதைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க ரொம்பவே நெருக்கடியா நின்னுட்டு இருந்தப்பதான் உங்க அப்பா அவரை சேர்த்துக்கிட்டு தன்னுடைய குழந்தைய பாத்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களை திருமணம் பண்ணாங்க. திருமணம் பண்ணித்தான் அதுக்கப்புறம் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் நீயும் பிறந்த. இப்போதைக்கு அவங்களுக்கு நீ 2ஆம் தரத்து பொண்ணுதான். உனக்கு ஏற்கனவே பொம்பளை புள்ளைன்னு அவருக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா உன்னுடைய அம்மா மாதிரி நீ போயிட்டேன்னா என்ன பண்றது? உன்னை கல்யாணமாகிற பருவம் வந்த பிறகு உடனே பாத்தீங்கன்னா வயசான ஒருத்தருக்கு பணக்காரர் அவருக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் தான் உங்க அப்பாவுடைய கனவு. அப்படி இருக்கிறப்ப நீ எப்படியோ அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வந்துட்டியே, பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவங்க, என்னுடைய அப்பா கிடையாதா, எனக்கே அந்த விஷயம் இப்பதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்த்தி ரொம்பவே பரிதாபமா, மனநிலை சரியில்லாம ஒரு மாதிரியா திகைச்சு போய் நிப்பாங்க. அதுக்கப்புறம்தான் அந்த டாக்டரும் சொல்லுவாரு, எனக்கே எல்லா விஷயமும் இப்பதான் தெரியும், நீ யாருன்னு எனக்கும் தெரியும்,
ஏன்னா இந்த மருதம்மாள் தான் என்னுடைய வீட்டு சித்தி. அவங்க தான் எங்களுக்கு ரொம்பவே சொந்தக்காரங்க. மத்தபடி உங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா அதுதான் என்னுடைய அக்கா. இந்த போட்டோவை எடுத்துப் பாரு. இவங்க என்னுடைய அக்கா. அவங்களுடைய முகம் உனக்கு அப்படியே இருக்கும். இது என்னுடைய அக்கா பொண்ணா இருக்குமோன்னு நினைச்சுக்கிட்டு உனக்கும் யாரும் இல்லைன்னு சொன்னதுனால உன்னை நான் என்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். மேற்கொண்டு எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து பாக்குறப்பதான் தெரியுது நீ வந்து என்னுடைய அக்கா பொண்ணுன்னு. எங்க அக்கா வந்து லவ் பண்ணிட்டு போன பையன் இப்படி ஏமாத்திட்டான். ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருப்பான்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவ இப்ப இறந்தும் போயிட்டா. இப்போதைக்கு கடவுள் வந்து உன்னை பார்த்து என்ன கிட்ட அனுப்பி வச்சிருக்கிறாரு. எப்படியோ உன்னை நான் நல்ல முறையில படிக்க வச்சு ஒரு பெரிய ஆளாக்குவேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் நம்ம ஆர்த்தியும் பாத்தீங்கன்னா, எனக்கு கடவுள் அம்மாதான் பார்த்து என்னை இங்க அனுப்பி வச்சிருப்பாங்க. ஏன்னா அம்மாவுடைய ஒரே ஆசை நான் நல்ல இடத்துக்கு போய் நல்ல நிலைமைக்கு வரணும். அது மட்டும்தான் அவங்களுடைய ஆசை. அப்படி இருக்கிறப்ப நம்ம அர்ஜுன் பாத்தீங்கன்னா நம்ம ஆர்த்திய நல்ல முறையில படிக்கிறதுக்கான எல்லா வசதிகளுமே ஏற்பாடு பண்ணி கொடுத்து நல்லாவும் படிக்க வச்சு இப்போதைக்கு நம்ம ஆர்த்தி அவங்க ஒரு பொசிஷன்ல வந்து இப்ப டாக்டராவும் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணமும் பண்ணி வச்சிட்டாரு. இப்போதைக்கு அவங்க ரொம்பவே சந்தோஷமா அவங்க வாழ்க்கையை எடுத்து ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய கல்யாணத்துக்கு அடையாளமா ஒரு பொண்ணு ஒரு பையன்னு ஒண்ணு பிறந்திருக்காங்க. அந்த பிள்ளைகளையும் பார்த்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தையும் ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போதைக்கு ஆர்த்தியோட ஒரே ஆசை ஹாஸ்பிட்டலுக்கு வர முதியோர்கள் மத்தபடி சின்ன பிள்ளைகள் யாரு வந்தாலுமே அவங்களுக்கு ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அது மட்டும்தான் அவங்களுடைய முழு ஆசை. மத்தபடி ஊருக்கு ஊருக்கு போய் முகாம் போட்டு அதுலயும் ஃப்ரீயா மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஏன்னா எங்க அம்மா மாதிரி எவ்வளவு பேரு கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான முகாம்களா இவங்களுடைய சொந்த செலவுலையே போட்டு இப்ப அதையும் earn பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஆர்த்தியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லா இருக்கணும், கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணணும், அது மட்டும்தான் அவங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.